சமீபத்தில் தான் ரம்யா பாண்டியன் அவர்களுக்கு திருமணம் நடந்தது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இப்போ அவங்க அம்மா ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க. தன்னுடைய மாப்பிள்ளை தான் ரம்யாவுக்கு வரதட்சணை கொடுத்துருக்கிறாருன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்களாம். அதோட மட்டும் இல்லாமல் தன்னோட குருஜி ரவிசங்கர் ஓகே சொன்னால் தான் ரம்யாவை திருமணம் பண்ணிப்பேன்னு மாப்பிள்ளை சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா வாழும் கலை அமைப்பில் மாப்பிள்ளை ரொம்ப முக்கியமான யோகா மாஸ்டர். டாப் 5ல் இருக்கிறவர் குருஜிக்கு ரொம்பவே நெருக்கம். அதோட நடிகை ரம்யா பாண்டியன் அம்மா சில விஷயங்களை சுவாரஸ்யமானதாக இங்கே பகிர்ந்திருக்கிறாங்க. வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். திருமணம் முடிந்த பூரிப்போடு தாய்லாந்தில் ஹனிமூன் கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க நடிகை ரம்யா பாண்டியன். ஜோக்கர் மூலம் ரசிகர்களை அள வைத்தவங்க. ஆண் தேவதை, ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் என்ற அடுத்தடுத்து படங்களில் நடிச்சிருந்தாலும் நண்பகல் நேரத்து மயக்கம் படத்தில் மம்முட்டிக்கு மனைவியாக திறமையான நடிப்பை வெளிப்படுத்தி பாராட்டுகளை குவித்தவங்க. குக் வித் கோமாளி, பிக் பாஸ்னு சின்ன திரையிலும் ரன்னர் அப் ஆகி கலக்கியவங்க. அடிக்கடி ஃபோட்டோ ஷூட்டுகளால் வைரலாகியும் ரம்யா பாண்டியனுடைய திருமணம் சமீபத்தில் ரிஷிகேஷில் நடந்துச்சு. வாழும் கலை அமைப்பின் யோகா மாஸ்டர் லவல் தவானை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவரை தான் இப்போ கரம் பிடிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் ரம்யா பாண்டியனின் திருமணம் குறித்து அவரது அம்மா சாந்தி துரைபாண்டியன் அவர்கள் சில விஷயங்களை பேசியிருக்காங்க. எங்களது சொந்த ஊர் திருநெல்வேலி, ஆனால் சென்னைக்கு நாங்கள் குடிபெயர்ந்தோம். முதல் பொண்ணு திரிபுர சுந்தரி காஸ்டியூம் டிசைனராக சினிமாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இரண்டாவது பொண்ணு தான் ரம்யா. மூணாவதாக பரசுராம் கேம் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னோட கணவர் துரைபாண்டியன் ஊழியன், மாஸ்டர் பிளான் போன்ற படங்களில் இவர் இயக்கியிருக்காரு. அப்போல்லாம் நாங்கள் சென்னையில் தான் இருந்தோம். அவர் இயக்கின படங்கள் சரியாக போகாததால் நஷ்டமாகிடுச்சு. அதனால் திருநெல்வேலிக்கு போய் ஹோட்டல் பிஸ்னஸ் செஞ்சோம். ரம்யா 10வது படித்திருக்கும் போது ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க் வந்தா. 10ஆம் வகுப்பில் ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க் எடுத்ததால் புஷ்பலதா ஸ்கூலில் மெரிட் சீட் கிடச்சிது. அங்கும் +2ல் ஸ்கூலில் 3வது இடம் பிடிச்சா. அதோடு மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்சு பாடத்தில் 191 மதிப்பெண்கள் எடுத்து ஃபஸ்ட் மார்க் வந்தா. அப்படி ஒரு படிப்பாளி. ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு லீவே போட மாட்டா. அதனாலேயே ஆசிரியர்களுக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும். டிசிப்ளினாக ஸ்கூலில் 3 மெடல்களை வாங்கியிருக்கிறா. அவன் மெடல் வாங்கும்போது அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு வயல் எல்லாம் இருக்குது. கணவர் வயலுக்கு போயிடுவார். நான் ஃபுல்லாக ஹோட்டலை பார்த்துக்குவேன். அப்போ தான் எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு சோகம் நிலந்துருச்சு. ரம்யாவோட அப்பா வயலில் விஷப்பூச்சி கடிச்சு இருந்துட்டார். கணவருக்கு இப்படி ஆகும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கஷ்டமோ நஷ்டமோ சென்னையிலேயே இருந்திருக்கலாம்னு தோணுச்சுன்னு கலங்கியிருக்காங்க. மேலும் அதை பற்றி பேச ஆரம்பித்தவங்க, என் கணவர் இருந்ததில் இருந்து ரம்யா ரொம்ப பொறுப்பாக நடந்துக்குவாங்க. எந்த முடிவு எடுத்தாலும் சரியாக தான் இருக்கும். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னப்பவும் கூட அவளோட செலெக்ஷன் கரெக்டாக தான் இருக்கும்னு ஓகே சொல்லிட்டேன். ஆரம்பத்தில் அவள் லவ் பண்ணது எதுவுமே தெரியாது. அவளுக்கு யோகாவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு. சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய வாழும் கலை அமைப்புக்கு யோகா கற்றுக்கிறதுக்காக 3 வாரம் கோர்ஸ் போனான். அதுக்கு அடுத்த கட்ட கோர்ஸாக பெங்களூருக்கு ரிஷிகேஷுக்கும் போனான். ரிஷிகேஷுக்கு போனப்போ தான் யோகா மாஸ்டர் இருந்த அங்கே பணியாற்றிய லவல் தவானை இவங்க மீட் பண்ணியிருக்காங்க. அவரோட நல்ல குணங்கள் இவங்களுக்கு பிடிச்சி போயிருக்கு. இவ தான் தன்னோட காதலை அவர்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கா. ஆனால் தான் ஒரு டீச்சர் ஆச்சே, ஸ்டூடெண்ட்டை எப்படி லவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் இவன் நடிகை அப்படின்றதெல்லாம் தெரியாதான். ரம்யாவோட குணங்கள், அவளோட அணுகுமுறை எல்லாம் பிடிச்சி போய் ஒரு கட்டத்தில் அவரும் ஓகே சொல்லிட்டாரு. அந்த நேரத்தில் தன்னோட குருஜி ரவிசங்கர் ஓகே சொன்னால் தான் திருமணம்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா வாழும் கலை அமைப்பில் மாப்பிள்ளை ரொம்ப முக்கியமான யோகா மாஸ்டரான். யோகா டீச்சருங்கெல்லாம் இவர் தான் புது புது கோர்ஸுகளை சொல்லி தந்திருக்கிறாராம். ஆயிரக்கணக்கான வாழும் கலை அமைப்பு யோகா மாஸ்டரில் இவர் டாப் 5ல் இருக்கிறவர். குருஜி தான் இவருக்கு நேரடியாக சொல்லிக் கொடுப்பாராம். அதனால் இவர் ரொம்பவே நெருக்கமானவர். இவர் போய் தன்னோட குருஜிக்கிட்ட திருமணத்தை பற்றி பேசியிருக்கான். ஆனால் அவர்கிட்ட இருந்து சரியான பதில் வரல. அப்புறம் ரம்யாவே தன்னோட பிறந்தநாளுக்கு குருஜிக்கிட்ட டைம் கேட்டு போய் நேரில் சந்தித்து கல்யாணத்துக்கு ஓகே வாங்கிட்டா. அப்புறம் தான் இந்த திருமணமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் ரிஷிகேஷில் தான் 2 பேரும் முதல்ல மீட் பண்ணிக்கிட்டாங்கன்றதுனால அங்கேயே திருமணத்தை வச்சுருவோம்னு ரம்யா தான் சொன்னாங்க. அதே மாதிரி தாலியும் எங்கள் திருநெல்வேலி முறைப்படி கட்டணும்னு சொல்லியிருக்கா. ரம்யா சொன்ன எல்லாத்துக்குமே மாப்பிள்ளை நோக்கி சொல்லிட்டாராம். சங்கீத, ஹல்தி ஃபங்க்ஷன் எல்லாம் அவரோட முறைப்படி பண்ணணும். மாப்பிள்ளை ரொம்ப நல்ல டைப்பு. திருமணத்துக்காக எந்த செலவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ரம்யா தான் எனக்கு சுயமரியாதை இருக்குது, அதனால் ரிசப்ஷன் செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவள் பொறுப்பேற்றுக்கிட்டா. ரிஷிகேஷில் நடந்த திருமணத்துக்கான ஃப்ளைட் டிக்கெட்டு, தங்கும் ஹோட்டல் உள்ளிட்ட எல்லா செலவுகளையுமே மாப்பிள்ளை தான் பார்த்துக்கிட்டாரு. பெரிய ஸ்டார் ஹோட்டலில் செஃப்களை வைத்து ஆலோசனை செய்து அதற்கேற்ற மாதிரி தான் தென்னிந்திய வட இந்திய உணவுகளை கொடுத்தாங்க. திருமணத்துக்கு வந்திருந்த 2 வீட்டு சொந்தங்களும் ரொம்ப நிறைவாக வாழ்த்தினாங்க. ரம்யா சித்தப்பா அருண் பாண்டியனுக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஆரம்பத்தில் ரம்யா மாப்பிள்ளையை ஃப்ரெண்டு தான் எங்ககிட்ட சொல்லியிருந்தா. அவர் சென்னை வந்திருந்தப்போ முதல் தடவை வீட்டுக்கு சாப்பிட இன்வைட் பண்ணியிருந்தா. அப்போது அவங்க லவ் பண்ணுறது எல்லாம் எங்களுக்கு தெரியாது. எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாக பெரியவங்க கிட்டே ரொம்ப மரியாதையாக பழகினார். அப்போவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு.
அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவில் இப்போ அவங்க பேசியிருக்கிறது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. பொண்ணு வீட்டில் வரதட்சணை கேட்கக்கூடாதான், மாப்பிள்ளை தான் வரதட்சணை கொடுத்து திருமணம் பண்ணணுமா, ஒரு ரூபாய் கூட வரதட்சணை அவங்க கேட்கல. ரம்யா தங்க போகிற வீட்டுக்கு லைட்டிங்கு டெக்கரேஷன்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக எங்ககிட்ட இருந்து அவங்க ஒரு ரூபா கூட வாங்கலை அப்படின்றதான் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு ரொம்பவே அவரை பார்த்து ஆச்சரியப்பட வச்சது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே நல்ல மாப்பிள்ளை தான் அப்படின்னு இப்போ அவங்க சொன்னதுலேருந்து எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.